தோனி வந்து நான் பர்சனலி வந்து ஒரு புத்தரோட மறு அவதாரமாக தான் பார்ப்பேன். ஒரு கடவுள் மாதிரி. ஏன் அப்படின்னா கடவுள் வந்து 2 வகையில் மனிதர்களை ரீச் பண்ணுவாங்க. ஒன்று ஃபிலாசபிக்கலாக, இன்னொன்று மிராக்கல் வழியாக. தோனி மிராக்கல் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அவர் ஃபிலாசபிக்கலாகவும் நான் பார்த்துருக்கேன். ஒரு கான்ஸ்பிரசி தெரிய மாதிரி தான். இப்போ புத்தர் வந்து நேபாளில் பிறந்தார், பீகார் வந்து முக்தி அடைகிறாரு. நீங்கள் ஆக்சுவலாக இந்த தோனியோட ஆரிஜின் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மா வந்து நேபாளி. அவங்க தேவகின்னு அவங்க அம்மா, அவங்களுடைய அவர் பகரின்ற ஒரு நேபாளி. அவங்க ஃபேமிலி வந்து உத்தராகண்ட்லேருந்து பீகார் தான் வராங்க. அதாவது புத்தரோட லைஃப் ட்ராவல் இருக்குல்ல, லிட்ரலி சேம் லைஃப் ட்ராவல் தான் தோனிக்கு இருக்கும். புத்த மதம் ரொம்ப வேகமாக பரவின ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரொம்ப வேகமாக பரவிருக்கும். அவர் தமிழ்நாட்டுக்கு வர ரொம்ப வேகமாக வர எடுத்துக்கிறாங்க. எல்லா ஃபிலாசபிக்லேயுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வெற்றி வந்தாலும் சரி, தோல்வி வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, துன்பம், உங்கள் மைண்ட் நிலையாக இருக்கணும். அதுக்கெலாம் அலைப்பாஞ்சிடக்கூடாது. அது ஒரு சர்க்கிள், லைஃப்பில் ஒரு சர்க்கிளில் ஒவ்வொன்றும் வந்துக்கிட்டே இருக்கும். எதுக்குமே தன்னை ஆட்கொள்ள போடக்கூடாது. எது நடந்தாலும் நம்ம காமாக கம்போஸ்டாக இருக்கும். ஆக்சுவலி எல்லா ஃபிலாசபியில் சொன்ன எல்லா விஷயமும் தோனி தன்னோட லைஃப்பில் ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்கும். நமது கலைஞர் தொலைக்காட்சியில் ரஞ்சிதமே ஆடி தங்க மழை ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தினம் ஒரு நபருக்கு 1 பவுன் தங்கம். நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள்.